வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் சூ. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோம்நாத் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் சோம்நாத் ஊருக்குள்ளே ரோட்டு மேலே எப்படி கப்பல்லாம் கட்டுறாங்க பார்த்துட்டு, அப்படின்னு சோம்நாத் டெம்பிள் பார்த்துட்டு, பக்கத்தில் இருக்கிற பால்காதீத் அப்புறம் பால்கங்கேஸ்வர் கடலுக்குள்ளே இருக்கிறவர், அது போக இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு 8 டெம்பிள்ஸ் பார்த்து சூரியன் டெம்பிள்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தாங்க இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அண்ட் அப்படியே வாங்க இந்த வீடியோவில் போகலாம். ஸ்ரீ ஹிங்லாக் மாதாஜி டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம லைன் இருக்குங்க. ஸோ அட் அ டைமில் ஒரு செட்டு போனால் தான் இன்னொரு செட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு குகை கோயிலுங்க இது. ஸோ கொஞ்சம் லைன் இருக்குது. அந்த கேப்பில் இங்கே போயிட்டு வந்துடலாம். சித்தாநாத் மந்த்து. ஸோ சிவன் டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். சித்தாநாத் அது குஜராத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் தாங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல், எல்லா சிவன் டெம்பிளையும் ஆமையும் நந்தியை வச்சிடுறாங்க. இங்கே உள்ளே போய் கை தொட்டும் கும்பிட முடியுது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம உள்ளே போய் கை வச்சு கும்பிடலாம். அந்தளவுக்கு அழகாக இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி கொகை, உள்ள விநாயகருங்க. இங்கே பார்த்திங்கன்னா பீம்நாத் மாதிரி பெருசாக ஒரு சிவன். நம்ம ஊரில் இவர் விநாயகருக்கெலாம் கொகை இருக்காது. இங்கே விநாயகர் குட்டி கொகையில் உட்காந்துருக்கார் அழகாக. இப்போ அப்படியே நம்ம போயிட்டு நம்ம லைனை கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம ஹிங்லாக் மாதாஜி குகைக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டர்ன் வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே உள்ளே இறங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பார்த்தா தெரியுதா, ஒருத்தர் தான் இறங்க முடியும், அந்தளவுக்கு தான் இருக்குது. நின்றுட்டுலாம் இறங்க முடியாதுங்க. நின்றுட்டுலாம் இறங்க முடியுதுங்க. உட்காந்து குஞ்சு தான் ஏற முடியுது. இருங்க கீழே போய்க்கிறேன். சூப்பருங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இப்படிலாம் வந்தது இல்லையா, ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வைப்பாக இருக்குது. ஒரு வைப்பில் ஒரு மாதிரி ஒரு குட்டி ஒரு பயம் மாதிரி இருக்குது. கீழே செம்ம ஹீட்டுங்க. அவங்க வந்தது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஒருத்தர் தான் அந்த வழியில் வர முடியும். அவங்களும் குமிஞ்சு தான் வரணும், உட்காந்து தான் வரணும். அம்மா வராங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஸோ இவங்க போகிறதும் பாருங்களேன், இங்கே எங்கேயும் வந்து நிமிரெல்லாம் முடியாது. குமிஞ்சு தான் போகணும், குமிஞ்சு தான் வரணும். ஆனால் ஹீட்டு செம்ம. கீழே ஃபேன்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் ஹீட்டு அப்படியே வேகுது. ஸோ அப்பா வந்துட்டார், அப்படியே உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குகை ஹிங்லாக். ஸோ உள்ளே வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றார், அதனால் உள்ளே எடுக்கல. ஸோ ஓரளவு காட்டியிருப்பேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே திரும்ப வெளியே போகலாம். ஒரு 3 மினிட் தான், ஆனால் உடம்பெல்லாம் அப்படியே வேத்துருச்சு. ஒரு செட்டு கீழேருந்து நம்ம மேலே வரோம் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னொரு செட்டை அனுப்புகிறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகிறோம், நம்ம டர்ன். ஸோ இவங்க மேலே போகிறது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, குமிஞ்சு தான் வரணும், குமிஞ்சு தான் போகணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக. இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறலாம். ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு தெரில. முன்னாடியெல்லாம் எப்படி ஸ்டெப்ஸாக இருந்திருக்கும். கஷ்டங்க ஏறுறது மேலே. ஒருத்தர் தான் ஏற முடியுது, அதுவும் உட்காந்து. இப்போ நல்லா டைல்ஸ் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நல்லா இருக்குது இப்போ தான். ஸோ ஹிங்லாக் மாதாஜி முடிஞ்சுங்க. இப்போ அப்படியே டைம் ஆகிடுச்சிங்க ரொம்ப. அப்படியே நம்ம கீழே போகலாம். அப்படி கீழே போய் என்ன இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குஃபா போனோம்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து திரிவேணி சங்கமோட இன்னொரு என்ட்ரன்ஸ். முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, நம்ம இன்னொரு என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே போகிறோம். ஆனால் ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தர்ப்பணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுற ப்ராசஸ், அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது இங்கேயும் நிறைய இடம் இருக்குது. ஸோ இதாங்க திரிவேணி சங்கம். நல்லாயிருக்கு, பெரிய ஸ்பேஸ், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம குட்டி டெம்பிள் இருக்குது, ஸ்ரீ திரிவேணி மாதா டெம்பிள். இவங்க வந்து ஸ்ரீ திரிவேணி மாதாவாம்மா இங்கே இருக்கிறவங்க. ஸ்ரீ திரிவேணி மாதா. இப்படி வெளியே போய் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க இந்த இடம். கொஞ்சம் வெயில் டைம் வேறு, மதியம் நேரம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் எங்களுக்கு போகிறாங்க. இதோ திரிவேணி சங்கம். அங்கங்கே குட்டி குட்டி சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்னதில்ல, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங்லாம் போகிறாங்க. அது ப்ரைஸ் கேட்கல நான், ஏன்னா இப்போ நம்ம ஒன்றும் போகிறதில்ல. அதனால்
ஸ்பேஸ் பெரிய இடம்தான். அண்டு இங்கே சப்போஸ்லாம் வந்தீங்கன்னா சொல்கிறேன், ஜஸ்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் வழுக்கிற இடம் தான் எல்லாமே. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. குளிக்கலாம் கஷ்டம் போல். மே ஃபெஸ்டிவ் மாதிரி வந்தால் ஏதோ க்ளீன் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அந்த குளிக்கிறது மாதிரி. இது வந்து கங்கா யமுனா சரஸ்வதி அந்த திரிவேணி கிடையாதுங்க. இங்கே வந்து ஹிரான் அப்படின்ற ஒரு நதி, கபிலா அப்படின்ற ஒரு நதி, 3வது பூமிக்குள்ள வர சரஸ்வதி, இந்த 3 மீட் ஆகிற திரிவேணி. ஸோ திரிவேணி அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராம் மந்திர், ஸோ ராமர் டெம்பிளுங்க, குஜராத்தில் இருக்கிற ராமர் டெம்பிள். ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ராமர் டெம்பிள் அம்மா. ஸோ அங்கே தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்போட லாஸ்ட்டு டெம்பிள் இதுதான், இந்த ராமர் டெம்பிள் தான். ஸோ செம பிரம்மாண்டமாக இருக்குது. இதுவே நல்லா செம பெருசாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே வந்து ஒரு அம்பு ஷேப்பில் இருந்துச்சு, அது காட்ட முடியல. ஸோ நான் அப்புறமேல் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா செம ஹைட்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க. மேலே வரதுக்கு உங்கள் லிஃப்ட் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ வயசானவங்க வந்தாலும் ஈஸியாக வரலாம். ஸோ உள்ளே வரவே முன்னாடி கிராண்டாக சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க ராம் லக்ஷ்மண் சீதா. செம்மையாக இருக்குங்க. உள்ளே நல்லா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வெளியே கொஞ்சம் ஹீட்டு தான். இங்கே பார்த்தீங்களா, ஹனுமன், ராம், லக்ஷ்மண், சீதா, இவங்க தான் இங்கே இருக்கிற மெயின் காட்ஸ். ஆனால் அந்த பக்கம் வந்து கணபதி. நல்லா க்யூட்டாக நல்லா பளிங்குகள் அழகாக இருக்காங்க. இவங்க அப்படியே அட்ராக்டிவாக இருக்காங்க, ராம், லக்ஷ்மண், சீதா. நல்லா இருக்குங்க. டெம்பிளே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ராம், லக்ஷ்மண், சீதா அண்டு கணபதி. ஸோ இதுதான் ராம் மந்திர். செம்ம கூலிங்காக இருக்குங்க டெம்பிள். அப்படியே நம்ம டெம்பிளுக்கு வெளியே பேக் சைடில் பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் ரெட் ஸ்டோன்ஸ் அதில் பண்ணது தான். அண்ட் இங்கே ஃபுல்லாக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கணபதி வச்சுருக்காங்க, ஸ்டாச்சூஸ், கணபதி சிலைகள், பிள்ளையார் சிலைகள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இவ்வளோ டிஃப்ரென்ஸ். அண்டு கோயில் சுற்றி நிறையா குட்டி குட்டி சாமி எல்லாம் இருக்குது. இந்த டெம்பிள் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு, அதுக்கு அந்த பக்கம் இந்த ஆறு பார்த்திங்கன்னா இந்த திரிவேணி போனோம்ல அந்த ஆறு தான். ஸோ ராம் மந்திர் சுற்றியும் நிறையா குட்டி குட்டி சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு இந்த சோம்நாத் பக்கத்தில் ஒரு கடல் இருந்துச்சுன்னா அந்த கடல் தான் இங்கே தூரத்தில் இது பார்த்திங்களா, அந்த கடல். ஸ்பேஸ் செம்ம பெருசுங்க. கீழே வாக்கிங் போகிற மாதிரி அவ்வளோ பெருசு, கோயில் அவ்வளோ பெருசு, கோயிலுக்கு முன்னாடி அவ்வளோ பெருசு. ஆனால் பெரிய கோவில் தான் இது. பேர் எல்லாம் ஃபுல்லாக குஜராத்தி எழுதியிருக்காங்க, அதனால் ஒரு பேரும் தெரில. ஹிந்தினா கூட ஒரு அளவுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ. இன்னொன்றுங்க, இந்த ட்ரிப் இதோட முடிஞ்சு. பெர் ஹெட்டுக்கு 300 ரூபா. டைம் வந்து ஒரு 3:15 போல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பிளேஸ்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு இதோட முடிஞ்சு. ஒர்த்து தாங்க. நீங்கள் வந்தால் வரலாம். அப்படியே கோயிலும் பாருங்கள். நீங்கள் வந்தால் மறக்காமல் இந்த 1 டே ட்ரிப்பெல்லாம் போங்க, நல்லாயிருக்கு. இங்கேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கணபதி. இந்த ஊரில் வந்து கணபதி, சிவன், ராம், இவங்க 3 பேர் தான் மெயின் போல் நார்த்து வந்தாலே. ஸோ அப்படியே திரும்ப உள்ளே போகலாம். இங்கே வந்து டொனேஷன் சென்டருங்க. அந்த அயோத்தி டெம்பிள் கட்டுறாங்கல்ல ராம் மந்திர், அதுக்கு டொனேஷன் சென்டர் இருக்குது. அண்ட் நான் அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஆர்க் ஷேப்பில் இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. என்ட்ரன்ஸே அப்படியே ஆர்க் வெள்ளு மாதிரி, வெள்ளு கீழே வச்ச மாதிரி. அந்த பக்கம் இருக்கிறதுலாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம போயிட்டு வந்த டெம்பிள்ஸ். அண்ட் ஃபைனலாக இப்போ ராம் மந்திர். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நம்ம ட்ரிப் அஃபிஷியலாக முடியுது. இப்போது ட்ராப்புக்கு போயிட்டுருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுதுங்க. கரெக்டாக ஒரு 3:30க்கு அவன் கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டான். ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு 4 மணிக்கு இங்கே பாலாஜி திருப்பதி டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே இந்த சோம்நாத் டெம்பிள் இருக்குல்ல, காலையில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இருங்க உள்ள சாமி காட்டிடுறேன் முதல்ல. இவங்க நம்ம தமிழ் கடவுள் ஆண்டாள். சோம்நாத் டெம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு திருப்பதி டெம்பிள். ஸோ பாலாஜி திருப்பதி. இவங்க வந்து நம்ம லக்ஷ்மி.
அண்ட் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சோம்நாத் டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்தில் காலையில் உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு டெம்பிள் ஷேப்பில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பக்கத்து டெம்பிளுங்க இது. ஸோ இது வந்து திருப்பதி பாலாஜி டெம்பிள். இது வந்து அந்த பாலாஜி டெம்பிள் பக்கத்துலேங்க. ஸோ நான் சோம்நாத்தில் நம்ம தமிழ்நாடு ஷேப் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்களா, அந்த டெம்பிள் தான் இது. இதுவும் ஒரு பெருமாள் டெம்பிள் தான். ஓ, மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். சின்ன சின்ன டெம்பிள்ஸ், பட் தமிழ்நாடு ஷேப் டெம்பிள். மேபி தமிழ்நாட்டுக்காரங்க கட்டின கோயிலாக இருக்கலாம், காசியில் நாட்டுக்கோட்டை செட்டியார் மாதிரி. இங்கேயும் ஆண்டாள், திருப்பதியான்னு தெரில, பெருமாள், ஆண்டாள் பெருமாள், அந்த பக்கம் லக்ஷ்மி தேவி, ஸோ எல்லாம் இருக்காங்க. குட்டி டெம்பிளான நல்லா அழகாக இருக்குது, கரெக்டாக சோம்நாத்துக்கு பக்கத்துலேயே. ஸோ ஓகே, இப்போ அப்படியே நம்ம பீச்சுக்கு போகலாங்க. இங்கே பீச் பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக ஒரு டெம்பிள் 2 டெம்பிள் போனோம் பார்த்திங்களா, அது கரெக்டாக அந்த டெம்பிளுக்கு பிஹைண்டில் பின்னாடி தாங்க பீச்சு. ஸோ அதுக்கு 2 வழி இருக்குது. இன்னொன்று இந்த பீச்சுக்கு பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் உங்களுக்கு என்ட்ரி சார்ஜ் வாங்குறாங்க. 2 கேட்டில் உங்களுக்கு 5 ருபீ என்ட்ரி சார்ஜ். பட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த 5 ருபீஸ்க்கும் கூட அவங்க வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா, கிருஷ்ணரோட ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறையா ஒரு இதிகாச ஸ்டோரிஸ்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வா, அப்படியே பீச்சை கிட்ட வந்தாச்சு, நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒட்டகம் சவாரிலாம் இன்றைக்கி போகணும். ஸோ இங்கே ஒட்டகம், அதுக்கப்புறம் வந்து குதிரை சவாரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி மஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் கண்டிப்பாக. இங்கே கடலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரி வந்து நிறையா பாறையெல்லாம் இல்லைங்க, நம்ம ராமேஸ்வரம் கடல் மாதிரி தான். நிறையா அலை சூப்பராக வருது, ப்ளஸ் வந்து ஃபுல்லாக மணல் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் குளிக்கிறதுனா நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஃபைனலி நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒட்டக சவாரி ஏரியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பயமாக இருக்குது. 2 பேருக்கு பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான். ஐயோ, என்னமோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, நான் ட்ரை பண்ணதே இல்லை. இங்கே ஒட்டக சவாரி கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பட் லேடிஸும் நல்லா ட்ராவல் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. ரைட் பண்ணலாம். இப்போது அம்மா வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பயமாக ஏறதுக்கே ரொம்ப பயந்து ஏறினாங்க. பயமாக தான் இருக்குது அவங்களுக்கு, ஆனாலும் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களும். நம்ம ஊரில் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி எங்கேயும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போனீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்க ரியாக்ஷனே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறது, எவ்வளோ பயமாக இருக்குங்க. எனக்கும் அதே பயம்தான் இருந்துச்சு. நான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். वीडियो मोर हांदकी आवे तर फोटो धरेंगो देल्लरा चोक्कड़ू கேமல் ரைடு முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு நல்லா தேடி பிடிச்சி ஒரு ஒயிட் ஹார்ஸாக எடுத்திருக்கேன். ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், ஆனால் ரொம்ப லாங்காக கூப்பிட்டு போகிறாங்க. இதுவும் வந்து நல்லாயிருக்கு உங்களுக்கு. அந்த தூரத்தில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதாங்க சோம்நாத் டெம்பிள்.
ஃபைனலி நம்ம ஒன் டே ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் உங்களுக்கு காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, கோயில் பக்கத்தில் போய் காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதாங்க நான் உங்களுக்கு காலையில் ஒரு க்ரௌடான ஒரு ஏரியா காமிச்சிருப்பேன். அந்த ஏரியாலேயே நேராக போயிட்டு ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த ரோட்டுக்கு வரலாம். ஸோ இதுதான் டெம்பிள். கரெக்டாக இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திங் ஃபெசிலிட்டி, லக்கேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து கூட எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க டெம்பிள். உள்ளே வந்து உங்களுக்கு மொபைல் எதுவுமே அலோடு கிடையாது. வெளியே இருந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்து வெளியே இருந்து தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, இதாங்க டெம்பிள் இன்சைட். உள்ள மொபைல் பேக் எதுவும் அலோடு கிடையாது. ஸோ அந்த லாஸ்ட்டு முன்னாடி அங்கேருந்து என்ட்ரி. இங்கேருந்து உள்ளே அப்படியே நேராக இங்கே நடந்து வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 3 டவர் சேர்த்து பார்த்தீங்களா, அது என்ட்ரி கேட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹைட்டான கோபுரம் தான் மெயின் சாமி இருக்கிற இடம். இதாங்க முன்னாடி இந்த செக்கிங்கு என்ட்ரி அது எல்லாமே ஃபுல்லாக இங்கே எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ என்ட்ரி கேட்டது. இதுக்கு பக்கத்தில் தான் வந்து நான் காலையில் உங்களுக்கு மொபைல் வைக்கிற இடம்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, மொபைல் அது இது பேகுலாம் அந்த கூட இருந்தால் இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ரோடுங்க. அந்த ரோட்டில் போனால் தான் இப்போ நான் போன இடத்துக்கு போக முடியும். அந்த பாத்திங் ஃபெசிலிட்டிலாம் இங்கே டெம்பிள் பக்கத்தில் வேணும்னா அது இங்கே இருக்குது. ஸோ 2 பக்கம் பர்ச்சேஸ்லாம் நல்லா பண்ணலாம். இது நான் இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சாட் மசாலா, அப்படியே அதுக்கு மேலே கொஞ்சம் பானி. நைஸ்ங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பிளேட் வந்து 20 ரூபா, 6 பூரி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஊர் மேலே சூப்பராக பொரியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஃபில் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7:15 ஆச்சுங்க. இன்னொரு 40 மினிட்ஸில் வந்து இங்கே லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்மளால் அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து அகமதாபாத் போகிற ட்ரெயின் வந்து நைட் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் கிளம்பி ஆகணும். ஏன்னா இங்கே லைட் ஷோ உள்ள 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அவங்க ½ ஹவர் வச்சாலும் நமக்கு ட்ரெயினுக்கு டிலே ஆகிடும். ஸோ அதனால் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பக்கத்தில் மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இப்போவே லைட்லாம் போட்டு சூப்பராக மின்னிட்டு இருக்க டெம்பிள். இருங்க பக்கத்தில் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, காலையில் ஈவினிங் வந்த இடம் சூப்பராக இருக்குது. பட் என்ன லைட் ஷோ பார்க்க முடியாது, மிஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா லேட் நைட் ட்ரெயின்லாம் கிடையாது. ஸோ வேறு வழியில் வந்தால் இங்கே ஸ்டே பண்ண முடிந்தால் நம்ம இங்கே லைட் ஷோலாம் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த இடம் முடிச்சுட்டு நம்ம ஆட்டோ ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஆனால் இவங்க எல்லா நாளும் திருவிழா போல் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. செம்ம என்ஜாய், ப்ரௌடாக சூப்பராக இருக்குது. ஃபைனலி நம்ம சோம்நாத்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆட்டோ ஏறி டுவர்ட்ஸ் வெராவேல் ஜங்ஷன். காலையில் நம்ம அந்த கப்பல்லாம் கட்டிட்டு இருந்தாங்களா ரோட்டில், அதே வழியில் திரும்ப போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெராவேல் ஜங்ஷன் போக போகிறோம். வெராவேல் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம நைட் 9:50க்கு பார்த்திங்கன்னா அகமதாபாத் போகிற சோம்நாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதில் தான் போக போகிறோம். ஸோ வெராவேல் ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்த நாட்களில் போடுற மறக்காமல் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.